محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ்வுடைய முஸ்லிம்களும் அல்லாஹ் தஆலா இந்த நிகழ்ச்சியிலே ஆயப்பட்டு பேசக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினார். இன்றைய இரவு நாம் இரவுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு இரவிலேயும் கடைசி மூன்றாம் பகுதியிலே அல்லாஹ் தஆலா அடியார்கள் நெருக்கமாக வந்து நம்முடைய கோரிக்கைகளை கேட்கிறார். அதிலும் குறிப்பாக இன்று பராத்துடைய இரவு, அதே போன்று இன்று வெள்ளியுடைய இரவு, வெள்ளிக்கிழமராவும் பராத்துடைய இரவுடைய கடைசி பகுதி, இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை ஒன்றாக இணைந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுல என்ன துஆ கேட்டாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவுல இந்த இரவு நம்மளாம் கேள்விப்பட்டோமா இல்லையா? நம்முடைய பட்ஜெட் இரவு, நமக்கு அடுத்த வருஷம் வர்ற வரைக்கும் நம்முடைய நலவுகள் என்ன நடக்கும், யாரும் திருமணம் நடக்கும், யாரும் குழந்தை பிறக்கும், நமக்கு என்னென்ன வரவுகள் வரும் என்று அதே மாதிரி நமக்கு என்ன தீமைகள் உண்டாகும், நல்லா பாதுகாப்பாங்க. இந்த வீட்டில் சில விபத்து ஏற்படும் அல்லது நோய் உண்டாகும். இது போன்ற சின்ன சிறியும் பெரிய சிரமங்களும் எல்லாத்தையும் இங்கிருந்து இடம்பெறும். அப்ப பெருமாள் செல்லாரையும் சென்றவர்கள் இந்த நாள் நோக்கு வச்சிருந்தாங்க. சகாபாக்கள் யார சொல்ல, ஏன் நீ நோக்கு வச்சுக்க ரசூலுல்லா கேட்டாங்க. பெருமாள் செல்லாரை சொன்னாங்க, அக்துப அஜலி வன சாஹிபு, நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே என்னுடைய விதியை எழுதப்பட வேண்டும் இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம அண்ணாண்ட இந்த இரவு முக்கியமா இரவா இல்லையா? வரக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறபடி துஆ கேட்கிற நாள் தானே இது. நம்ம எப்படி பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட் நாளைக்காக வரப்போகுதுன்னு சொன்னா செய்வோம், எல்லாம் ஒரு பயம் கலந்த மகிழ்ச்சியோடு இருக்கும். பாஸ் ஆக போறோமா போயிட போறோமா தெரியலையே. அந்த மாதிரி நம்ம பட்ஜெட் போடும்போது நம்ம எப்படி ஆகும் தெரியலையே பயப்பட்டுட்டே இருக்கும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினு பைன ஹௌஃபி வ ரஜா. முஃமின்னா யாரும் கேட்டா அச்சத்துக்கும் பயத்துக்கும் மத்தியில் இருப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எது அருள்பாலிப்பான் என்ற ஆதரவும் வைக்கணும். எங்க அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானோ, என்னுடைய விதி தவறாயிருமோ, விதியிலே பாவம் நிகழ்ந்துருமோன்னு பயப்படவும் செய்யும். ஒரு சஹாபி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, வஃபாத்தாக நெருக்கமா இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, இப்படிமா இருக்கீங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னாரு, என்னை அல்லாஹ்வுக்கு நான் மன்னிப்பான ஆதரவும் வைக்கிறேன், அல்லாஹ் என்னை பிடிச்சிருவான்னு பயமாவும் இருக்கு யா ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த முன்னுடைய உள்ளத்துல இந்த ஆதரவும் பயமும் சேர்ந்துருச்சோ அல்லாஹ் நிச்சயமாக அவன் பயந்ததை விட்டு அவனை பாதுகாப்பான். அது ஆதரவு வச்சு அல்லாஹ் கொடுப்பான்னு சொன்னாங்க. நாம
என்ன பயப்படும் நாம? எங்க நமக்கு ஏழையா போயிடுமோ, காசு போது எல்லாம் பிடிச்சிருவானோ, நமக்கு வந்து நோய் வந்துருமோ பயப்பட தேவையே இல்லை. எல்லாமே ஃபிக்ஸட் ஆயிடுச்சு. இந்த நாம் அழுகிறதுனால கவலைப்படுறதுனால மாறப்போறதே இல்லை. பெருமாள் செல்லாசன சொன்னாங்க, இன்னர் லயத்துக்குள்ள அமிர்த கமா எதுக்கு அஜலுகு. ஒரு அடியானுடைய தவணை வயது அவனை தேடுவது போன்று அவன் ரிசுக்கும் அவனை தேடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஒரு கிளாஸ் பால் சாப்பிடுன்னு கேட்டேன்னு சொன்னா அந்த நீ போய்தான் ஆகணும். உனக்குன்னு ஏற்பட்ட நாயோட திப்பாத பேசினேன் சொல்லுவான். அல்ல உனக்கு இருந்து நீ தான் திண்டாகும், வேற யாரும் திங்க முடியாது. அப்ப நமக்கு ரிசுக்கு அல்லா வந்தாரா வந்து வேற யாரும் சாப்பிட முடியாது. அப்ப ரிசுக்கு நம்மள கண்டிப்பா தேடும். அதனால நமக்கு எல்லாமே ஃபிக்ஸட் தான். நாம வேடிக்கை பார்க்கறதா நம்ம என்ன இந்த இரவுல கேட்கிறோம். நாம கேட்டேன் ஏன்னா பாவி மீதி ஏது செய்திடுமோ, இது என்ன ஆகும் தெரியலையே, அடுத்த நிமிஷம் நல்லவனா என்னை காட்டமோ என்னை தீவிரனா காட்டமோ அதை பயப்பட்டே நாம் எந்த வினாடி அல்ல என்ன பாரு செய்யலாம். والملائكة يسبح الرعد بحمده والملائكة من خيفته سبحان الله. அல்லாஹ் இடி இடிக்குதே, அது அல்லாஹ்வுடைய புகழோடு தஸ்பீஹ் செய்கிறது. والملائكة من خيفته, மலக்குமார்களும் அல்லாஹ் பயந்து நடுங்கறாங்கன்னு சொல்றான். அல்லாஹ் மலக்குகளுக்கு என்ன பயம்? எங்க அல்லாஹ் நம்மளை எல்லாம் யாராவது பயப்படுமா? பாவியருக்கு பயமா? அல்லாஹ்வுடைய விதி என்னாவும் தெரியாது. அவரும் சொன்னா அந்த ரப்பு மாறு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய விதியை பயப்பட்டுட்டே இருக்கான். மலாயிக்கத்துகள் பயப்படுறான். கற்கள் கூட பயப்படுது. கற்கள் கூட பயப்படுது. அது அப்படியே அல்லாஹ்வுடைய பயத்துல வைனல் ஹிஜாரத்தில் அம்மா யஹ்பிது மின் ஹஷியத்தில்லாஹ், அந்த கற்கள் கூட அல்லாஹ்வுடைய பயத்தால் உருண்டு விடுகிறது. அல்லாஹ்வுடைய பயத்தில் அப்படியே வெடிச்சு அது சங்கி வருகிறது. அல்லாஹ் சொல்றான். அதுக்கு என்ன பயம்? நரகத்துக்கு பயமா? அப்ப அல்லாஹ்வுடைய விதியை அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடை நினைச்சு எல்லாமே பயப்படுது, எல்லாமே பயப்படுது. அப்ப நாம அல்லாஹ்வுடைய நம்ம அடுத்த வினா நம்ம எப்படி ஆகும் தெரியாதுன்னு பயப்பட்டுட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல அல்லாஹ்வை பார்த்தாங்க. கனவுல பார்த்தாங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தூக்கத்துக்கும் வீட்டுக்கும் மத்தியில் இருந்தேன். ஃபைதன் பிரப்பி அஸ்ஸ வஜல், நான் என் ரப்பை நான் நின்னால் கண்டேன். ஏன்னா அல்லாஹ் நான் நேரே பார்த்தேன். சூரத்து ரொம்ப அழகான உருவத்தில் நான் பார்த்தேன். யார் சொல்றாங்க? சொல்லா சொல்றாங்க. என்னமா, நான் ரப்பை கனவுலேயே நான் பார்த்தேன். அல்லாஹ் என்ன கேட்டான், என்னமா இப்ப மலவுள்ள ஆளான்னு சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அந்தஸ்துல உள்ள மலக்குமார்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்ப பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியாதுன்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ் தஆலா தன்னுடைய புனிதமான கரத்தை ரசூலுல்லாஹ் நெஞ்சில அல்லாஹ் தஆலா வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில அல்லாஹ் தஆலா கையை வச்சான். ஃபவஜத்து பர்தஹா பைன சதியைய, அல்லாஹ்வுடைய கையுடைய அந்த கூழ் இருக்கு, எவ்வளோ கூலா இருந்துச்சுன்னா என் நெஞ்செல்லாம் அப்படி குளிர்ச்சியாயிருச்சு. அல்லாஹ்வுடைய கை ரொம்ப அப்படி ஜில்லுன்னு இருந்துச்சு, கூலா இருந்துச்சு. அல்லாஹ் கையை வச்ச உடனே வானம் பூமி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி மறைஞ்சு சொல்ல, திரும்பி மறைஞ்சிருச்சு, எனக்கு மறந்து போச்சு சொல்லவே இல்லை. அறிந்து அறிய ஆரம்பிச்சுட்டேன், எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அல்லாஹ் திருப்பி கேட்டா மனவுள்ள என்ன பேசிக்கிறான்? அப்ப சம்பாஷணை, பெரிய சம்பாஷணை.
தெரிஞ்சுங்களா? அல்லாஹ் 3 விஷயம் 2 கேள்வி கேட்கறான், அவனுக்கு பெருமா பதில் சொல்லிடுறான். கடைசியா அல்லாஹ் தாலா சல்லியா முஹம்மது, ஏதாவது கேளுங்க யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கிறான். என்னமா இப்ப அல்லாவே உங்களோட எனக்கு என்ன பதில் சொல்றது? கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரின்னு மூலாவே கனவுல வந்து என்ன வேணும்னு கேட்கிறான். என்ன வேணும்னு கேளுங்க, அல்லாவே கேட்கிறான். என்னம்மா என்ன பதில் சொல்லுவோம் நாம? வீடு கொடு, வாசல் கொடு, பங்களா கொடு, என்னம்மா பிரம்மாண்டமான மெடிக்கல் கொடு, அப்படி அப்படி பண்ணு. என்னம்மா அவன் பெருமானா செல்ல சல்லியா முகம்மது நல்லா கேட்கிறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபஅல் கைராத் வ தர்க்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன், நல்ல காரியங்கள் செய்வதற்கும் தீமையை விடுவதற்கும் ஏழைகளை பிரிய வைக்கிறதுக்கும் அருள்பாலியா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே கனவுல என்ன வேணும்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க? நல்லது செய்ய தௌஃபீக் செய்யாது, தீமை உணர்ந்து அருள்வாலியா அல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறாங்க? என்னை ஒவ்வொருடையேன்ற அடியானா என்னை ஆக்கியா அல்லா. அப்புறம் அல்லாட கையேந்திக்கிறவங்க என்ன கேட்கணும்? எல்லாரும் இந்த அளவுல கேட்குறாங்க, கூடிய எல்லாம் கேட்குறாங்க, விசாலமான வாழ்வு கொடுங்க, கஷ்டத்தை நீக்கும் கேட்குறாங்க, கஷ்டத்தை நீக்கியா இல்லான்னு கேட்குறாங்க, எனக்கு விபத்துக்களை விட்டு ஆபத்து ஒன்று பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்த வார்த்தை ஒரே வார்த்தை என்ன? என்னை உன்னுடைய கீழ்ப்படிந்த அடியானா என்னை ஆக்கி. தனித்தனியா கேட்கணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்தையும் சேர்த்து. என்னவா பையன் வந்து எங்க குதுபுத்தினங்க குதுபுதினங்கப்பா, குதுபுத்தின் வந்து எங்க ஸ்கூல் புக் வாங்கி கொடுங்க, நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, மதியம் சோறாக்கி கொடுங்க, மதியானம் சாமா கொடுங்க, தொட்டு கொடுங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. என்னவா அவனுக்கு தந்தை கட்டுப்பட்ட பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளைக்கு வேண்டிய எல்லாத்தையுமே வாப்பா கேட்காமே செஞ்சுடுவார். என்னம்மா தந்தை கட்டுப்பட்ட புள்ளியா எல்லாம் செஞ்சுட்டு வரா இல்லைங்களா? அதே மாதிரி நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்ட அடியானாக இருந்தால் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, குல் மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜல் இபாதிஹி, அல்லாஹ் தன் அடியார்களுக்காகவே வெளியாக்கிய இந்த உலகத்தின் அழக அலங்காரங்களை அடியார்களுக்கு ஹராமாக்கியது யார்? குல் ஹிய லில்லதீன ஆமனூ, இது எல்லாம் உங்களுக்கு தான் வச்சிருக்கேன். அல்லாஹ் காஃபிர்கா படைச்ச இத்தனையும் துன்யா அலங்காரத்தெல்லாம் மூமினா உனக்கு தான் படைச்சேங்கிறான் அல்லாஹ் தஆலா. இது எல்லாத்தையும் உனக்கான எல்லாத்தையும் தந்துருவேங்கிறான் அல்லாஹ் தஆலா. இன்னல் அர்த யரிசுஹா இபாதிய சாலிஹூன், நிச்சயமா இந்த பூமியை நல்லடியாக நாம் வாரிசாக ஆக்குவோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த பூமியுடைய எல்லா துனியாவுடைய எல்லா நியமத்தையும் நல்லடியாக இருக்கிறான் வாரிசா ஆக்கு. வாரிசா என்ன? கஷ்டம் இல்லாம கொடுப்பேங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப நமக்கு நம்ம தனித்தனியா அல்லாட கேட்கணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் உன்னை பொருந்தி கொண்ட அடியானா சதா உன்னை பொருத்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடு. பெருமாள் தான் கேட்பாங்க. நீ அதெல்லாம் ரிசுக்கூடிய எல்லாம் காசு முடியும் எல்லாம் கேட்க வேண்டாம், தப்பு கேட்க வேணாம்னு சொல்லல. ஆனா அது எல்லாத்தையும் சேர்த்தது என்ன? என்னை சதா உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய வாழ்வு. என்னமா அல்லாட யாரெல்லாம் ஒரு வினாடி கூட நீ என்னை வருத்தமா பார்க்க கூடாது. ஏன்னா ஆமினா சொல்லுவான், हमसे तुम राजी रहो साथ में रहने वाला, நீ கூட இருக்கிறல்ல இவன் சதா நீ ராசியே இல்லையா? பெருமாளுக்கு துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக், யா அல்லாஹ் என் உள்ளங்களும் என் நெற்றி முடிகளும் என் சிந்து முடியும் என் எல்லா உறுப்புகளும் உன் கையிலே இருக்கிறது. லம் துமல்லிக்னா மின்ஹா ஷைஆ, இது எதையுமே எங்களுடைய கண்ட்ரோல்ல இல்லை. ரப்பே வைதா ஃபஅல்த ذلك பினா, எங்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நீ நிகழ்த்தினால், அல்லாஹ் வலியாக்குற செயல நீ எங்கள் ஏதாவது ஒரு காரியம் நிகழ்த்தினா ஃபகுன் அன்த வலியினா, நீயே எங்களுடைய வழிகாரனா இருந்து எங்க பொறுப்புதாரியா இருந்து நல்லவன் எங்களுக்கு செலுத்தியா அல்ல வஹ்தினா இலா ஸவாஇ ஸபீல் சொல்ல கேட்டார். நம்ம அல்லாஹு தாலா நம்முடைய கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். எங்க மௌலாய மன்சிலே மௌலாவுக்கு நம்ம கை பிடிச்சி அல்லாஹ் கூட்டிகிட்டே போயிட்டே இருக்க. அல்லாஹு தாலா அல்லாஹ் கொஞ்சம் கையை விட்டா காணா போயிடும். நம்ம கண்காட்சி கூட்டத்துல அத்தா கையை பிடிச்சி குழந்தை கூட்டு போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கையை விட்டா குழந்தை காணா போயிடும். கை விட்டா குழந்தை இருக்குமா? கை விட்டாரு குழந்தை நேரம்
அந்த மாதிரி யாரெல்லாம் நீ ஒரு நிமிடாடி கையை விட்டா கூட காணாம போயிடும். நான் வழிகேட்டு விழுந்துருவோம், பாவியா போயிடுவோம். ஒரே ஒரு வினாடி கூட வெறும் ஐக்கிய துவா கேட்பாங்க. கண் சிமிட்டும் நேரம் கூட என் நப்சிடத்திலே என்னை ஒப்படைத்து விடாதே. நீயே உன்னை கவனிச்சா விட்டுறாங்க, ஒரு நப்சை நீயே பார்த்தா விட்டுறாத, நீ சதா கைப்பிடிச்சு கூட்டிகிட்டே போயாருல. அதனாலதான் எல்லா ரக்காத்திலையும் ஃபர்ல, சுன்னத்துல, வித்ரு, வாஜிப்ல, நஃபில்ல எல்லாத்துலயும் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பதில கூட்டு ஏன் கேட்கிறோம்? யாரெல்லாம் கை பிடிச்சிட்டே ஒரு வினாடி விட்டா பாவச்சட்டை விழுந்துருவேன், நான் பாவக்குரிய நிறுத்திடுவேன். நீ என்னை கை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டே இரு. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரு கிருபை செஞ்சாயோ, யாரை அரவணைத்துக் கொண்டாயோ, யாரை உன்னுடையவராகிட்டேயோ, யாரை நீ காதலிச்சையோ, நீ நான் செஞ்சாயோ, நீ அருள் பாலித்தாயோ, நீ கட்டி அணைத்துக் கொண்டாயோ, உன் சமூகத்தினை அரவணைத்துக் கொண்டாயோ, அந்த மாதிரி என்னை கூட்டிட்டு போகலாம். வயலில் மஹ்சூபி அலைஹிம் வலல்லாஹீன், யார் உன் தர்பாரை துரத்தி விட்டையோ, யார் நீ கோவிச்சு விட்டையோ, யாரை வழிகேட்டில் நீ புட விட்டையோ ஆக்கியாதல்ல. நீ கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டே ஏரியால, கை பிடிச்சி ஏன் கேட்டே இருக்கணும்? சொல்லுவான் அல்லாண்ட ஏன் கேட்கணும்? ஹிந்தின அல்லா கேட்கறான் திருப்பி, அல்லாஹ் முஸ்தகீம், நேர பாதி காட்டியா அல்லான்னு கேட்டோம். அல்லா சொல்றான், அதான் குர்ஆன் கொடுத்துட்டேனே, ஹதீஸ் கொடுத்துட்டேனே, புகாரி முஸ்லிம் எல்லாம் பார்த்து நடக்க வேண்டியதுதானே. என்ன கேட்கிற? என்ன குர்ஆன் ஹதீஸ் கொடுத்துட்டேன், படிச்சு பார்த்து நடக்க வேண்டியதாண்டா. அண்ணா நான் என்ன சொல்றேன், எல்லாம் கொடுத்து நடக்க தெரியல, அல்ல நீயே கூட்டிட்டு போவல்ல. நம்ம இது பெரிய பள்ளி எப்படி போனதுன்னு கேட்டோம், போலாம் அஜிமா பள்ளி எப்படி போகணும்னு கேட்டோம். இங்க நேரா போய் ரெஸ்ட் வந்து திருப்பி நேரா போனோம், பழையாம போக பாலம் ஒரு ஏறி இறங்க போனா அப்படின்னு சொன்னா வழி காட்டலாம். இன்னொரு கேட்டோம், அங்கதான் போறேன் வாங்க அப்படின்னு வண்டியில கூட்டு உட்கார வச்சு நேரம் வள்ளி வாசாக்கி விட்டாரு. அந்த மாதிரி யாரெல்லாம் நீ எல்லாம் குர்ஆனை காட்டிட்ட, இவெல்லாம் போனா இதாவது சொல்லி கொடுத்துட்ட, நடக்க தெரியல, நீயே ஒன்ல உட்கார வச்சு கூட்டு போய் இறக்கி விட்டுறியா இல்ல, நீயே ஒன்ல உட்கார விட்டு நீயே டிராப் பண்ணிடுறியா இல்ல, சதா என்னை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருயா இல்ல. ஒரு வினாடி உன் கையில் கையை விட்டு அகற்றினால் நான் பாவச்சென்று விழுந்துருவையா இல்ல என்று அல்லாட இந்த இரவுல என்ன கேட்கிறீங்க? என்னை பாவியா அல்லாஹ் கைதினா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய குள்ள நான் மாட்டிட்டு இருக்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் குன் சொல்லிட்டே இருக்கான். அல்லாஹ் அரபாத் மூலமா சொல்றான், குன் முஸ்லிமன் குன் முஸ்லிமன் குன் முஸ்லிமன் குன் முஸ்லிமன் சொல்றான். ஒரு வினாடி மாதிரி சொல்லிட்டா நவுது பில்லா. அல்லாஹ் குன் ஆரிஃபன் குன் முத்தகியன் குன், அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுடைய குள்ள மாட்டிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் மாத்தி சொல்லிட்டா, அப்படியா மாத்தி ஆக்கிட்டா, எந்த வினாடி மாத்துவான்னு தெரியாதுல. அல்லாஹ் பயந்துகிட்டே இருக்கணும்ல. ஷைத்தான் யாருங்க? வல்லிமுல் மலக்கூத், மலக்குகளுக்கெல்லாம் தலைவன், மலக்குலாம் கட்சி கொடுத்து அவன் சஜ்ஜா, பூமியில அவன் சஜ்ஜா நெத்திப்பட இடமே இல்லைன்னு சொல்றான். இங்கே சஜ்ஜா வச்சிருக்கிறான், பெரிய ஆலிம் பாபிதர், அதனாலதான் பெருமை அடிச்சுட்டான். ஆனா ஹைரும் நான் தான் பெஸ்ட், அவர் ஒஸ்ட்டுட்டான். ஆதம் நான் தான் பெஸ்ட், நான் தான் அவர் ஆதம் ஒஸ்ட், நான் இப்படி இவ்வளவு சஜ்ஜா செஞ்சேன், நானு இவருக்கு போல குழப்பம் விளைவிக்கிறவரு அப்படின்னு அவன் செஞ்சான். அவன் சொல்லி அவன் வந்து சசியை மறுத்துட்டான். அப்ப எவ்வளோ இந்த பெரிய பெரிய நல்லடியார்கள் எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பாங்க. இன்னமல் அமாலு பில் ஹவாத்தி, எல்லா விஷயங்களும் முடிவை கவனிச்சுதான். முடிவுல எப்படி இருக்கிறான் அந்த அடியான் தான் அல்லாஹ்வுத்தாலா பார்க்கறான். என்ன முறைனா முடிவுதான் அல்லாஹ்வுத்தாலா பார்க்கறான். அல்லாஹ்வுத்தாலா பல்அம் இப்னு பாவூரான் ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய வணக்கசார், இரவு போல வணங்குவார். வணங்கி அல்லாட விலாயத்தையும் அடைஞ்சிட்டார், கராமத்தையும் எல்லாம் கொடுத்துட்டான். அவர் என்ன துவா கேட்டு நடக்கும். அவர் மழை பெய்யினா மழை பெய்யும், மழை பெய்யும் துவா கேட்டா அடுத்த வினாடி மழை பெய்யும். ஒரு புள்ளை இல்லையா, மக்கள்லாம் புள்ளைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து அல்லா புள்ள உள்ள புள்ள உண்டாய், இந்த அளவுக்கு அல்லாட மக்பூலான வழி இல்லை. அவர் துவா கேட்டா உடல் நிகழ்ந்துருது. அவர் மக்கள்கிட்ட எல்லாம் அவருடைய விலாயத்து பரவிடுச்சு. என்ன வேணாலும் மக்கள் கேட்பாங்க, அவர் துவா செஞ்சாங்க. அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பரவலி போயிட்டேன். புரிஞ்சுங்களா? அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் எதிரிகளுக்கும் ஒரு போர் நடக்குது.
அந்த எதிரி என்ன பண்ணாங்க, அந்த மல்ல பாகர்கிட்ட போய் நிறைய காசு நிறையா கொடுத்து மூசா நபிக்கு எதிராக அவர் தோல்வியா நாங்கள் வெற்றியான துவா செய்யுங்க. அவன் அல்லாஹ் நபி, நான் சாதா வலி, நான் அவங்கள எதிர்த்து துவா செஞ்சு நான் அந்த போக்கி நான் தயாராக இல்லை. ஒரு லட்சமாக கொடுத்து பார்த்தாங்க, அவர் நவுற மாதிரி தெரியல, ஆனால் முடியாதுட்டார். முறை மனைவிட்ட போய் நிறைய காசு பந்த கொடுத்து நகையெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கணவனை துவா செய்ய சொல்லுங்க மூசாவுக்கு எதிராக சொல்ல சொன்னாங்க. மனைவி ஒவ்வொரு ஒப்பாரி வச்சாலும் மனசு மாறிடுச்சு ஐயாவும். மனைவி அதுதான் என்ன ஆயிரும், மனைவி அதுதான் மனசு மாறியம்மா. புது மாப்பிள்ளை தெரியும், அவங்க புது மாப்பிள்ளை மனைவி அழுதான் மனசு மாதிரி தான் இல்லைங்களா. உடனே என்ன பண்ணிட்டாங்க, மூசா சில எதிராக துவா செஞ்சுட்டாங்க. யாரெல்லாம் அவரை நீ தோல்வியாக்குவாயாக துவா செஞ்ச வினாடி அவர் நாக்கு அப்படியே தொங்கி போயிடுச்சு. இந்த நாக்கு அப்படியே தொப்புளுக்கு வந்துடுச்சு, நாய் மாதிரி தொங்க ஆரம்பிச்சு. அடுத்த வினாடி அவர் அல்லாஹ் குர்ஆன் வத்துலு அலைஹிம் நப அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை வழங்கி இருந்தோமே அப்படிப்பட்ட ஒரு நபரை நினைவு கூறுங்கள், அவர் அப்படி தெரிஞ்சுங்க சொல்லி அல்லாஹ் தஆலா ஃபக்ஸுஸில் கஸஸ, சம்பவத்தை நல்லா மக்கள் சொல்லுங்க நபியே. சூல்லா சொல்லாம மறைக்க போறாங்க, அல்லாஹ் திருப்பியோட சொல்றான், நல்லா இருக்கும்போது மக்களுக்கு திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். புரிஞ்சுங்களா என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? அந்த பல்லு பாவுரா காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நபிக்கு எதிராக துவா செஞ்சு காஃபிரா மூத்தா போயிட்டாருங்க. அவரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நினைச்சுங்களா, அல்லாஹ் தஆலாவுடைய எந்த வினாடி அல்லாஹ் எப்படி மாத்துவான்னு தெரியாது. நான் நல்லவன், நான் என்னை போன்று யாரும் இல்லை, நான் பெரிய ஆலிம்சா, நான் ஹலீஃபா வேற ஆயிட்டேன், அதுக்கு மேல நான் குத்துபாயிட்டேன், ஹவுஸ் ஆயிட்டேன், எல்லாத்தையும் ஒரு வினாடியில அல்லாஹ் பாதுகாப்பான். கைதி நான் ஒரு தடவை வந்தவர்கள் இருக்கும்போது ஐம்பெரும் செல்வங்கன்னு புக்கு ஒன்று எஜமானே கவனிங்க, அத்தான் போல ஐம்பெரும் செல்வங்கன்னு புக்கு ஒன்று, அது ஜக்கரியா மதன புக்கு. அது அந்த புக்கை சர்க்கார் படிக்க சொன்னாங்க, மிஸ்கின் தான் படித்தேன். அப்போ ஒரு சம்பவம் சர்க்கார் நம்ம கைவி தேயிட்டாங்க, திருப்பி டெய்லி படிக்க சொன்னாங்க சம்பவத்தை. ஒரு சம்பவம் வச்சு போனோம், அதில் சர்க்கார் நம்ம கைவி தேயிட்டாங்க கைதிநாயகம். டெய்லி அதை படிக்க சொல்லி அதை பற்றியே பேசுகிறாங்க எஜமா. இந்த ஒரு வாரத்துக்கு மேலே அதை பற்றியே பேசுகிறாங்க மந்தவெளியில் வச்சு. ஒரு சம்பவம் வச்சு போனா ஐம்பெரும் செல்வங்கள்ல சம்பவம் வந்துச்சு. அதில் வந்திருக்கு, அதில் ஒரு பெரியவங்க இருந்தாங்களாம், அவங்க பேர் ஷேக் அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லா அலை. அவங்க பேர் என்ன? அவங்க மிகப்பெரிய வடிவு இல்லாமல் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேல முறிகள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான முறிகள் இருந்தாங்க, 3000க்கு மேல ஹலீஃபாக்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய ஷேகானாங்க. அவங்க குர்ஆனுடைய ஹாஃபிஸ் மட்டும் இல்லை, நிறைய ஹதீஸ்களுக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ்களுக்கு மனப்பாடம் பண்ணியிருந்தாங்க, ஹதீஸ்களுடைய ஹாஃபிஸாக இருந்தாங்களாம். புரிஞ்சுங்களா? அவங்க முறியீடுகள் சகிதத்தோட ஒரு 10,000 முறிகளோட சேர்ந்து பிரயாணம் போயிட்டு இருக்கிறாங்க. பிரயாணம் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கு. அதை இந்த ஷேகுடைய பார்வை அந்த பொண்ணு விழுந்துருக்கு. விழுந்தோடனே எஜமா அவங்க வேற எங்கேயும் நீங்கள்லாம் முடிவுகளாமல் அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அவங்க புரியுதுகள்லாம் சொல்கிறாங்க, எஜமானே தாங்க அந்த சென்னா அந்த பொண்ணு என்ன இது கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ பொண்ணை போய் நீங்கள் மையல் கொள்றீங்களே, நான் என்ன எஜமானே தாங்க முடியல, இவ்வளோ பெரிய ஷேக் ஆகிட்டீங்க, நீங்கள் எல்லாம் போங்கன்ட்டாங்க எஜமா. சரி எல்லா மொழிகளும் சொல்லி பாட்டு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. என்னமா ஜக்கரியா மோனுக்கு தான் ஜக்கரியா மோனுக்கு தான் சம்பவம் வருது. எல்லாரும் ஊரை விட்டு போயிட்டாங்களா, எல்லாரும் போயிட்டாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, எஜமா விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. உத்தரவு போறான், போய் தான் ஆகணும், போயிட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு அபூபக்கர் ஷிபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் திருப்பி வந்தாங்களாம் இந்த ஊருக்கு. சர்க்கார் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்க பன்றிகளை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பன்றிகளை வச்சு எந்த அசா வச்சு பல மணி நேரம் பயான் செய்வாங்களோ அந்த அசாவை வச்சு பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க போய் கேட்டாங்களாம், நீங்கள் குர்ஆனுடைய ஹாஃபிஸாவா இருந்தீங்களே,
உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயத்து ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவன் குரான்ல எனக்கு எல்லா ஆயத்தும் மறந்து போச்சு, ஒரு ஆயத்து ஞாபகம் இருக்கு. அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தி விட்டானோ அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவர் யாரும் இல்லைங்கிற ஆயத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க லட்சக்கணக்கான ஹதீஸ் மனப்பாடம் பண்ணியிருந்தீங்களே, ஏதாவது ஹதீஸ் ஞாபகம் இருக்கான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, யார் மார்க்கத்தை விட்டு மாறிடுறாங்களோ கொலை பண்ணிடுங்க ஹதீஸ் ஒன்று ஞாபகம் இருக்குன்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்புறம் விசாரிச்சா அந்த ஊருடைய ஊர் தலைவர் கிறிஸ்துவ தலைவரை பண்ண போய் கொண்டு கேட்டாங்க. அவங்க நீ ஒரு வருஷம் இது மாதிரி பண்ணி மேய்ச்சேன்னா கண்டித்தரேன்னு சொன்னார். ஆனால் அவங்க பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. புரிஞ்சுக்கலாம். உடனே அந்த ஷேக் அபூசுபிரமத்துல்லாஹி இரவெல்லாம் அழுதுவா செஞ்சாங்களாம். யாரெல்லாம் சர்க்காரை மாற்றியாலாம் இப்படி ஒரு நிலைமையா ஒரு ஷேக்குக்கு அப்படின்னு சொல்லி இரவெல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்களாம். காலையில் எழுந்திரிச்சு போய் பார்த்தா அங்கே குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல ஷேக் நாங்கள் குளிச்சுட்டு வெளியே வர்றாங்களாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு வெளியே கலிமா சொல்லிட்டே வெளியே வந்தாங்களாம். அல்லாஹ் தௌபா செஞ்சு மீண்டும் திருப்பி அவங்க திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. திருப்பி அல்லாஹ் விலாயத்தை கொடுத்துட்டானா. இப்போ கொடுக்கும்போது கேட்டாங்களாம் சிவரை கேட்டாங்க, இவ்வளோ அந்தஸ்து அடைஞ்ச இப்படி மாறி போனீங்கன்னு கேட்டாங்களாம். இப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் முடிவுகளோடு சேர்ந்து வந்துகிட்டு இருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்துவ மடத்துல கிறிஸ்துவ சர்ச்சில் கிறிஸ்துவெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு அளவுல கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு நான் மனசில் நினைச்சேன், அல்லாதான் இல்லாத எத்தனை லட்சம் ஆதாரம் இருக்குது, அல்லாதான் ரப்புங்கிற எத்தனை வகையான அத்தாட்சிகள் இருக்கு. இந்த மடையர்களா இருக்கிறாங்க, இதை வாங்கிட்டு இருக்கிறாங்களே, போய் சிலையை வணங்கிட்டு இருக்காங்களே, போய் கல்லையும் பண்ணி வணங்கிட்டு இருக்காங்களே, அல்லா இல்லாத என்று நான் அவர்களை மட்டமாக நினைத்தேன், அந்த மடையர்கள் நினைத்தேன். மன்னாடி திருப்பி கேட்டா என்ன, அப்ப நீமா இருக்கிறது ஒரு திறமையா, நீமால இருக்கிறது உன்னுடைய சாமர்த்தியம் நினைச்சுக்கிட்டியா, புடி காட்டுறேன் பாருங்க. அண்ணாதான் சவுண்டு கேட்டுச்சு. போய் ஈமான் அப்படியே வெளியே போனேன். ஒரு பறவை மாதிரி ஆய விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லி காமிச்சாங்க. சர்க்காரின் சம்பவம் திருப்பி ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து ஒரு வாரம் படிக்க வச்சு திருப்பி ஒரு வாரம் வரைக்கும் சர்க்கார் இதே கைப்பற்றிருந்தாங்க. சர்க்கார் நாயன் அல்லாவுடைய பயப்படுங்கம்மா, எந்த வினாடி அல்லாஹ் என்ன ஆக்குவான்னு தெரியாது. அல்லாவுடைய கண்ட்ரோல் என்ன செய்யுன்னு தெரியாது. எந்த வினா ஏதேது செய்திடுமோ, பாவி விதி ஏதேது செய்திடுமோ. வைத்தியநாயன் கடைசி பயான், வைத்தியநாயகத்துடைய பயான் நிறைய செஞ்சு கடை வஃபாத்தா உடம்பு சரியில்லாம முதல் நாள் கூப்பிட்டு என்னையும் சுபுரிஷா 4-5 பேர் வச்சு கடைசி தாலீம் இந்த தாலீம் தான். வலா தஃபால் இதுல வருது, அவர் ஹசா இல்லை சரியான படிக்க சொல்லி வளர்க்க சொன்னாங்க. கடைசி சொன்ன ஹதீஸ் தான். வலா தஹாபூனி ஹாஃபுல் கிதாப், என்னை பயப்படாது விதியை பயப்படுங்க. என்னை பயப்படாத, விதியை பயப்படு, விதி என்னாகவோ பயப்படுனாங்க. சரியில்லாங்க. வலா தஹாபூனி ஹாஃபுல் கிதாப் போட்டிருக்காங்க அந்த கிதாபுல. அல்லாஹ் சொல்றானா, என்ன சொல்றான்னா என்ன பயப்படாத, விதியை பயப்படு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் அப்த லா யஅமலு அமல அஹ்லில் ஜன்னah, உங்களோட அடியான் இருக்கிறான் சொர்க்கவாதி அமலா செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஹத்தா யுகர்ரிபுஹா பிதிராஇன், அவனுக்கும் சொர்க்கத்துக்கு முதல்ல ஒரே ஒரு ஜான் தான் இருக்கும். ஹத்தா யுகர்ரிபுஹா ஃபயஸ்பிகு அலைஹி இல்லா ஜல், அவனை விதி அவனை முந்தி விடும். நரகவாதியின் அமலாக அமல் செய்வான். நரகத்துக்கு போயிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி அவரு அந்த சஹாபி பேரெல்லாம் கூட போதும். ஒரு சஹாபியை சொல்லிருந்தாங்க. அவங்க பெருமானாவுடைய காதி வஹியா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வஹி எழுதக்கூடியவராக இருந்தார். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஆயத்தை இறங்குச்சு, அதோடைய அக்ஸ ஊந்துருச்சு. அவர் ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு முந்தைய அந்த ஆயத்தை வாசிட்டார்.
புரிஞ்சுங்களா? உடனே பெருமானாட்ட சொல்லிட்டேன், எனக்கும் வகி வருதுன்னு, எனக்கும் வகி வருதுன்னு. காத்தி ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியா இருந்து ரசூலுல்லாஹ் கூட என்ன சொல்றாரு, எனக்கும் வகி வருதுன்றார். கடைசியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கபூர் ஏற்றுக்காதுன்ட்டான், உங்களை பூமி ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொல்லிட்டான். அவர் செத்து போய் கபூர் அடக்கிறான், கபூர் வெளியே வீசிருக்கான். நைட்டு அடக்கிறான், காலைல பார்த்தா வெளியே இருக்கு கபூர். திரும்பி மண்ணா அடக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழம் ஒரு வண்டி மண்ணா அது வீசிருக்கு பூமி. திருப்பி அடக்கிறாங்கன்னா திருப்பி வீசிருந்தான். பூமி ஏற்றுக்க மாட்டேன்னு நினைச்சான். ரசூலுல்லாஹ்வுடைய பதுவாக்கு நமக்கு வேணாம் போதான ஒரு அப்படின்னு பூமி எடுத்து வெளியே வீசிருந்தான். 3 நாள் அடக்கி பார்த்துட்டு கடைசியா கல்லை கட்டி கொண்டு போய் கடலை போட்டான். யார நினைச்சுக்கலாம், அல்லா நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் கூட இருந்து வீசுற வருது. ஒரு சஹாபி போகும்போது பயங்கரமா போரிடுறாரு. சஹாபாக்கள்லாம் அவர் போற பார்த்துட்டு, பா என்ன ஷஹானத்துடைய அந்தஸ்து இவருக்கு, இவர் எவ்வளவு பெரிய வீரர்கள் புகழ்றாங்க. செல்லாய சொல்றாங்க, இன்னவும் இன்னஹலின்னார், நரகவாசின்ட்டாங்க சொன்னாங்க. ஒரு சில ரசூல் ஏன் நரகவாசி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு, தலை அடிபட்டுருக்கு. அவனால் வலி தாங்க முடியல. கூடாரத்தில் போய் தன்னுடைய ஈட்டியவே நட்டு வச்சு மேலே பாஞ்சு தானே ஒரு தொகை பண்ணிக்கிறார், சூசைட் பண்ணிக்கிறார். பெருமாள் என்ன சொல்றாங்க, முந்தையே நரகவாசிக்கிறார். இன்னொரு சஹாபி எப்படிதான் பயங்கரமாக போர் புரிகிறார். பெருமாள் நரகவாசி சஹாபா என்ன காரணம் கேட்டாங்க. அவர் ஒரே ஒரு பைத்துல் மாலுக்கு சேர வேண்டிய ஒரு சட்டையை தான் எடுத்து வைத்துக் கொண்டார். பைத்துல் மாலுக்கு போக வேண்டிய சட்டைய எடுத்தான் வச்சுக்கிட்டு இருக்கார், நரகவாசியா போயிட்டார்னு சொல்றாரு. எல்லாம் நம்ம எல்லாம் பாதுகாப்பாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சஹாபி ரசூலுல்லாஹ்வோட போர்ல சஹாபி எந்த போய் முடியுமா, இந்த வலி இல்லாம போக முடியுமா, ஓசு வர முடியுமா, குத்து பெற முடியுமா? நாம எங்க சஹாபாக்கள் எங்க? அந்த சஹாபி நரகவாதி ஆயிட்டாங்க ஒரு சட்டை திருநால. நம்ம எத்தனை பேர் தெரியும், ஒரு சட்டை திருநதுக்காண்டி நரகவாசி ஆயிட்டாருன்னு சொல்லலாம். நம்மளாம் ஜாலியா சொத்துக்கு டிக்கெட் வாங்குறோமா உட்காந்துருக்கோம். நம்மளாம் அடுத்து சொர்க்கவாதி நாம தான் அப்படின்னு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ நாம எவ்வளோ அல்லாஹ் தஆலாவுக்கு பயப்படணும். அல்லாஹ்ட்ட நாம இந்த இரவுல கேட்க வேண்டிய விஷயம் என்னங்க, எங்களை நல்லவனாகவே வைத்தியா அல்லாஹ், கடைசி நேரம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் அவரை கரிபாடா வச்சிருயா அல்லாஹ். நான் செய்த பாவங்களின் காரணமா, எந்த பாவங்களின் காரணமா அல்லாஹ் ஈமானை புடுங்குவான்னு தெரியும். ஈமானை புடுங்கப்படும் தெரியாது. ஈமானை புடுங்கப்பட்டவராக ஆக்கிறாத யாருன்னா, கடைசி நேரம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ்வையே வாழ்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வையே மரணிக்கிற பாக்கியத்தை நசீபாக்கியாங்க. அடிக்கடி துவா கேட்பாங்க, அஹீனா அலைஹா அமித்னா அலைஹா உபாத்னா அலைஹா. யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை எங்களை வாழச்சி, லா இலாஹ இல்லல்லாஹ்வை எங்களை மூத்தாக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு எங்களை எழுப்புவாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஒவ்வொரு பாங்கும் துவா கேட்டுருக்கிறாங்க, ஒவ்வொரு பாங்கு பின்னாடியும் துவா கேட்டுருக்கிறாங்க. நம்ம கலிமாவோடு மூத்தாகக்கூடிய பாக்கியத்தை இது இரவில் நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம இந்த இரவுல ஏன்னா எல்லாம் அடங்கிருச்சு, இதுல கலிமாவில் எல்லாமே அடங்கிருச்சு. நீ தனித்தனியாக இல்லாம கேட்கறத விட எங்களுக்கு கலிமா கொடுத்துறியா இல்ல, அந்த கலிமாவோட அத்தனையும் அடங்கியிருக்கு. அல்லாஹ்தான் நம்ம அனைவரையும் சதா அவனை ஞாபகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இரவு நசீபாக்குவனாக. அடுத்த வருடம் வரும் வரை, மௌத்து வரை, கிராமத்து வரை அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு எந்த மூச்சும் அவனை மறக்காம கொடுக்கிற நசீபாக்குவனாக. ये जिंदगी तुम्हारी है, तुम पर फिदा रहे, हर दम तुम्हारी याद रहे, तज़किरा रहे. या अल्लाह, இந்த வாழ்க்கை நீ கொடுத்த பிச்சை, இதை உனக்கு அர்ப்பணிக்கிற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். சதா உனக்கு ஹர்தம் துமாரி யாத் ரஹே தஸ்கிரா ரஹே, சதா என் உள்ளத்தில் உன் ஞாபகத்தை கொடு, சதா உன்னை பற்றி பேசுற பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். வாயை திறந்தா உன்னை பத்தி பேசணும் அல்ல, வாயை மூடினா உன்கிட்ட பேசணும் அல்ல. யாரெல்லாம் கண்ணை மூடினால் உன்னுடைய முராகபா செய்யணும் அல்ல. நான் மைலஹி ஹக் மௌஜூத் ஆகணும் அல்ல. கண்ணை திறந்தா ஹக் ஜாஹிர் பசூரத்தை செய்யணும் பார்க்கணும் அல்ல. யாரெல்லாம் கண்ணை மூடினால் முராகபா, கண்ணை திறந்தா முஷாஹதா நசீபாகியா அல்ல. ஒரு மூச்சு கூட, ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட
நப்சனை ஒப்படைச்சாம நீ பாதுகாத்துக்கலாம். என்னை அஸ்தௌதியுல்லா நப்சி வ தீனி வ அஹ்லி வ மாலி, யாருன்னா என் நப்ச சதா உன்னை ஒப்படைக்கிறமாக நசீபாய் கூடியாண்டா, உன்னுடைய பொறுப்புல உன் அரவணைப்புல வச்சிருக்கியாருன்னா சதா எங்களை ஹிதாயத்திலேப்பா நீயே கையை பிடிச்சி கூட்டிட்டு போறப்பே, ஒரு வினாடி கூட எங்களை விட்டும் கை அகற்று ஃபஸில் உடைய கருள் உன் அருள் கிருபை என்ற அந்த கரத்தை எங்க வினாடி கூட எங்களை அகற்றிடாத ரப்பே, சதா எங்களை ஹிதாயத்துல கூட்டிட்டு போவல்லா, உன்னை அடையும் வரை வழி தவறாம நீயே எங்களை பாதுகாத்துக்கல்லா. இப்படி தாய் குழந்தைய அம்மா தந்தை கூட்டிட்டு போனா அந்த குழந்தை அத்தா கூட குழந்தை ஆசைப்படுறதில்லை, ஆனா தாயும் தந்தையும் அந்த குழந்தை கையை விடுறதே இல்லை. அந்த பையன் கலந்தை உதறினா கூட அம்மா கட்டி பிடிச்சி சும்மா வாடா அப்படி கையை அடிச்சு இழுத்து பிடிச்சிட்டு கூப்பிட்டு போறாங்களோ அந்த மாதிரி நாள் எங்களுக்கு கூட போன ஆசை இல்லாட்டியும் ரப்பே நீ தந்தையும் நீ எங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போவான்டா, எங்களை கை தவற விட்டுறாத ரப்பே, உன் ஃபஸல் என்ற கரத்தை எங்களை விட்டு அகற்றிடாத ரப்பே, நான் எங்களை கை பிடிச்சி மனுஷனை மக்சூதாகிய உன்னையும் உன் ஹபீபுராயிரத்தையும் அடையும் வரை எங்கள் கை நழுவிடாமல் எங்களை பிடித்துக் கொள்வாயாக ரப்பே. ஜாஹி சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லி யா ரப்பி அன் நபி சையதுனா முஹம்மது வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன்.